அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோம். ராகு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோம். குரு பகவான் மே மாசம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ராகு கேது பகவான் மே மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த 2 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும், எந்த மாதிரி வளர்ச்சியை ஏற்படுத்தும், எல்லாத்தையும் பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் குரு பகவான் இவ்வளோ நாள் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார், ரிஷபத்துல இருந்தார். இவ்வளோ நாள் நீங்க ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏதாவது பண நஷ்டம் ஏற்பட்டிருந்தால், ஏதாவது வம்பு வழக்கில் மாட்டி இருந்தால், ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள ஆபீஸ்ல ஒரு பழிச்சொல், ஏதாவது குடும்பத்துல ஒரு பழி, ஏதாவது உங்க மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் புகார் ஏற்பட்டிருந்தால் குரு பகவான் 8இல் இருந்தது ஒரு காரணமாக இருந்திருக்கும். அதே மாதிரி கடந்த காலத்துல ஏதாவது வெளிநாட்டு சம்பந்தமான வேலை, படிப்பு, முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்பட்டிருக்கும். இவ்வளோ நாள் 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு வராருங்க. 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இவ்வளோ நாள் குரு பகவானால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால், ஏதாவது வம்பு வழக்கு, அவமானம், ஏதாவது பழிச்சொல் ஏற்பட்டிருந்தால், அது எல்லாமே வருகின்ற மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு மேல மறைஞ்சிடும். குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதால உங்களுக்கு திருமணம் ஏற்படும். துலா ராசி இருக்கிற வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். திருமணம், வளைகாப்பு, கிரக பிரவேசம், ஏதாவது ஒரு மங்கள காரியம் வீட்டில் ஏற்படுவதற்கு நல்ல அமைப்பு இருக்கு. ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். குரு பகவான் பார்த்தால் நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும். குரு பகவான் ராசியை பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு திரிகோணத்துல இருந்து இன்னும் 2 திரிகோணத்தை அவர் பார்ப்பார். சோ உங்க ராசியை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் போதுதான் செல்வம் அதிகமாக சேரும். உங்களுடைய லட்சியங்கள் ஈடேறும். ஏதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய வேலையில போய் உக்காரணும், பெரிய ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஏதாச்சும் ஒரு வீடு வாங்கணும், ஏதாவது ஒரு கனவு, ஏதாவது ஒரு கார் வாங்கணும், ஏதாவது ஒரு பைக் வாங்கணும், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும், லவ் பண்ணின்னு இருப்பீங்க, அது சக்சஸ் ஆகணும், ஏதோ ஒரு ஆசை உங்க மனசுல இருக்கும். எல்லா வயதினருக்கும் சரி அந்த ஆசை நிறைவேறும். உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். ரொம்ப நாள் பொண்ணு பார்த்துன்னு இருப்பீங்க, பையன் பார்த்துன்னு இருப்பீங்க. துளாராசி அன்பர்கள் அப்பா அம்மாக்கு பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஸோ சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும், செல்வம் சேரும். உங்க ஜாதகம் வலுவாக இருந்து உங்களுக்கு நல்ல தசாபுக்தி இருந்தால் இந்த கோச்சார பலன், சனி பகவானுடைய கோச்சார பலனும் சரி, குரு பகவானுடைய கோச்சார பலன் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ராகு கேதுவோடைய கோச்சார பலனும் நல்லா இருக்கு. குரு பகவான் செல்வத்தை கொடுப்பார், நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுப்பார். ஆன்மீக சுற்றுலா, நிறைய டிராவல் பண்ணுவீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தவங்க திருப்பி வெளிநாட்டுக்கு போவீங்க. வெளிநாட்டுல இருந்து போன வருஷம் டெர்மினேட் ஆனவங்க, போன வருஷம் 8ல குரு பகவான் இருக்கிறதால, 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் வெளிநாட்டுக்கு போனோம்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வந்துருவாங்க, இல்ல வெளிநாட்டுல இருந்து வேற கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு இடமாற்றம், ஏதோ ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கும். அது இந்த வருஷம் மாறும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை போயிருந்தால், உங்களுக்கு திறமையே இல்லை, நீங்க வெளியே போங்க, உங்களுக்கு நீங்க வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஏற்பட்டிருந்தால், இந்த மே மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த டெலிவரி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், உங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நற்செய்தி, உங்களுக்கெல்லாம் உங்களுடைய சம்பளம் உயரக்கூடிய, உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஏதாவது சில நிகழ்வுகள் உங்க நிறுவனத்தால ஏற்படும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய நீங்க செய்யற வேலையால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும், வேலையில நல்லா இருக்கும். முக்கியமா குரு பகவானால ஒரு பலன் ஏற்படும் என்றால், நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். அது எதுவா இருக்கலாம், அது வீடா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், சுப நிகழ்ச்சியா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அரசு வேலையா இருக்கலாம். ஏதோ ஒரு ட்ரீம் நிறைவேறும். செக் பண்ணி பாருங்க. 2025 மே மாசத்துல இருந்து 2026
செப்டம்பர் மாசத்துக்குள்ள உங்க ட்ரீம் நிறைவேறும் குரு பகவானால. சனியும் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறார், 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகே, ராகு கேதுக்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்துக்கு வரார். கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வரார். நான் தான் சொன்னேன், போன வருஷம், அதாவது இப்ப நடப்பு இந்த மார்ச் மாசத்துல, போன வருஷத்துல குரு பகவானும் ராகு கேதுவும் பெயர்ச்சியான பிறகு ஏதாவது ஒரு அசிங்கம், ஏதாவது ஒரு அவமானம், ஏதாவது ஒரு பழிச்சொல், நீங்க பண்ணாத ஒரு தப்புக்கு உங்க மேல குற்றம் சுமத்துவது, நீங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம், உங்க மாமியார் வீட்டுல உங்க மேல ஏதாச்சும் பழி சொல்லி இருக்கலாம், ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது நீங்க இதை பண்ணிட்டீங்க, நீங்க இதை திருடிட்டீங்க, இந்த நிறுவனத்துல நீங்க காசை ஹேண்டில் பண்ணிருப்பீங்க, இது நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க அக்கௌண்ட்ஸ் சரியா பார்க்கல, ஏதோ நீங்க வேலை சரியா பார்க்கல, நீங்க ப்ராஜெக்ட் சரியா பார்க்கலன்னு உங்களுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டிருந்தால் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க அது பண்ணல, உங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரி மாறிடும். ஏன்னா கடந்த காலத்துல கேது 12ல இருந்தார், குரு பகவான் 8ல இருந்தார். இதனாலதான் ராகுவும் 6ல இருந்தார். ராஜ கிரகங்கள் பாத்தீங்கன்னா 3 பேரும் 6, 8, 12ல இருந்ததால சில தேவையில்லாத பிரச்சனையில மாட்டியிருப்பீங்க. இதுக்கு மேல எல்லாமே மாறிடும். ஆன்மீக சுற்றுலா போறது, நிறைய டிராவல் பண்றது, கோவில்களுக்கு அதிகமாக போறது, இது வரைக்கும் வெளிநாட்டுல இருந்தவங்க சொந்த ஊருக்கு தீபாவளி பொங்கல் கொண்டாடுறது, சொந்த ஊர்ல கொஞ்சம் நிம்மதியா வாழ்றது, இவ்வளவு நாள் தாய் தந்தையரை பார்க்காம இருந்தவங்க வீட்டுக்கு தாய் தந்தையரை பார்க்கறது, சொந்த ஊருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது, ஏதாவது ரொம்ப நெருங்கிய உறவினர்களுடைய கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுங்க. ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு குரு பாக்குறாரு. 5ஆம் இடத்துல ராகு மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, குரு பகவான் பாக்குறாரு. சில பேருக்கு ஏதாவது பிரெக்னண்டா இருந்தாங்கன்னா அறுவை சிகிச்சை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு ஏதாவது சின்ன ஆப்ரேஷன், ஏதோ ஒரு வயிற்றுல ஒரு சின்ன இது இருக்குது, இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணா சரியா போயிடும், காலில் மூட்டு வலிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அது இருந்து தசாபுக்தியும் அதே மாதிரி சொன்னால் அந்த மாதிரி நான் இந்த கோச்சாரம் அந்த மாதிரி ஏதாவது வயிற்றுல ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கு அதுக்கான அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் கொஞ்சம் கிரெடிட் கார்டு ஓவரா ஸ்வைப் பண்ணுவீங்க, சில பேர் நிறைய டிராவல் பண்ணுவீங்க, சில பேர் தேவையில்லாம செலவு பண்ணுவீங்க, கொஞ்சம் லக்ஸரி எக்ஸ்பென்சிவ்ஸ் இந்த வருஷம் அடுத்த வருஷம் பண்ணுவீங்க. தேவையில்லாம ஒரு பெரிய டிவி வாங்குறது, ஒரு பெரிய சோஃபா வாங்குறது, ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏதோ ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, தேவையில்லாத செலவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அது உங்களுக்கு லக்ஸரியான ஒரு செலவா இருக்கும். அது மேபி உங்க ஒரு ட்ரீம் போனா இருக்கலாம், ட்ரீம் லேப்டாப்பா இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். நீங்க என்ன ஆசைப்பட்டு நினைச்சு ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். அது உங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி 40 வயசு, 50 வயசு, 60 வயசு நண்பர்கள் என்ன நினைப்பாங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீடு வாங்கணும், சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய டிவி வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. 25 வயசு பசங்க என்ன நினைப்பாங்க, வேலை கிடைக்கணும், காதல் சக்சஸ் ஆகும், இந்த மாதிரி நினைப்பாங்க. 30 வயசுல கல்யாணம் ஆகணும். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பொண்ணு பார்த்துனே இருப்பீங்க, பையன் பார்த்துனே இருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் வரன் வந்திருந்தால் கடந்த காலத்துல, இந்த வருஷம் மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்க அழகா ஆசைப்பட்ட மாதிரி, நீங்க இந்த மாதிரி வேலையில இருக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி, அதான் சொன்னேனே ஸ்டார்டிங்ல சொன்ன பாருங்க, உங்களுடைய ட்ரீம் நிறைவேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட ஒண்ணு மே மாசத்துக்கு, துலா ராசி அன்பர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட ஒண்ணு ஏதோ ஒன்று உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷத்துக்குள்ள கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. துலா ராசி அன்பர்களுக்கு ஜாதகம் நன்றாக இருந்து தசாபுக்தி நன்றாக இருந்தால் இந்த வருஷம், இந்த செகண்ட்ல இருந்து, இந்த மார்ச் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். உங்களுக்கு தசாபுக்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னு வைங்க, ரொம்ப ஜாலியா இருப்பீங்க, ஃபேன்டாஸ்டிக்கா இருப்பீங்க. ரிஷப ராசிக்கு அடுத்து துலா ராசிக்கு டைம் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. இன்னைக்கு தான் ரிஷப ராசிக்கு வீடியோ போட்டேன் பாருங்க, யாருமே அந்த வீடியோ அந்த அளவுக்கு பார்க்கல. எந்த ராசிக்கு நேரம் நல்லா இருக்குதோ அந்த ராசி ஜோதிட வீடியோ பார்க்க மாட்டாங்க. எந்த ராசிக்கு நேரம் சுத்தமா நல்லா இல்லையோ அவங்க தான் பார்ப்பாங்க.
இப்போ ரிஷப ராசிக்கு வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த ராசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்கிறதால அவங்களுக்கு போய் யூடியூப்ல போய் அந்த ராசியை போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லைன்னு அர்த்தம். ரிஷப ராசிக்கு அடுத்த சூப்பரா இருக்கக்கூடிய ராசி துலா ராசி. இந்த வீடியோவும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.